ஹலோ நண்பா, 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 30ஆம் தேதி உலகத்தின் பெரும்பாலான மக்களுக்கு அன்றைக்கு ஒரு சாதாரண புதன்கிழமை. யாருமே எதிர்பார்க்காத விதமான ஒரு சம்பவம் அன்றைக்கு நடந்தது. அன்றைய தினம் வெளியான ஒரு இணையதளம் சில ஆண்டுகளுக்குள்ளே கோடிக்கணக்கான மக்களின் வேலை செய்யும் முறையையும், படிக்கின்ற முறையையும், சிந்திக்கின்ற முறையையும் மாற்றிவிடும் என்று சொல்லிட்டு யாருமே நம்பல. அந்த இணையதளத்தின் பேர் தான் ChatGPT. முதல்ல பலர் என்ன நினைச்சாங்கன்னு சொல்லி, இது வெறும் ஒரு சாட்போட் தானே. ஆனா சில நாட்கள்லயே மாணவர்கள் எல்லாரும் அதுல அசைன்மெண்ட் எழுத ஆரம்பிச்சாங்க. புரோகிராமர்ஸ் கோடிங் எழுத ஆரம்பிச்சாங்க. ரைட்டர்ஸ் புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. பிசினஸ் தங்களோட வேலைகளை ஏஐக்கு மாற்ற வேண்டி ஆரம்பிச்சது. ஒரே ஒரு கேள்வி உலகம் முழுக்க ஒலிக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னு சொன்னா, இது இணையத்தை விட பெரிய புரட்சியா? சோ இந்த கதையை நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும்டா சற்று பின்னோக்கி தான் போக வேண்டும். சாப்டர் 1. உலகின் சில தொழில்நுட்ப முன்னோடிகள் ஒரு புதிய அமைப்பை தொடங்கினாங்க. அவர்களோட நோக்கம் மிகவும் எளிமையானதா தான் இருந்தது. அதாவது ஏஐ உருவாக்க வேணும், ஆனா அது மனிதர்களுக்கு உதவ வேணும். பெரிய கம்பெனிஸ்ல மட்டும் அந்த ஏஐ ஒர்க் பண்ணாம எல்லா மனிதர்கள கையிலையும் அந்த ஏஐ ஒர்க் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்ல இந்த ஏஐ செயல்படுத்துறாங்க. ஸ்டார்டிங்ல இந்த அமைப்புக்கு அவங்க வச்சவே தான் ஓபன் ஏஐ. அந்த டைம்ல அது யாருக்குமே பெருசா தெரியல. அது என்னன்னு சொல்லி தெரியலன்னு சொன்னா, இந்த ஒரு சிறிய ஆய்வுக்குழு சில ஆண்டுகள உலகின மிகப்பெரிய தொழில்நுட்ப போட்டியை தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த டைம் யாருக்குமே தெரியல. சாப்டர் 2. ChatGPT பொதுமக்களுக்கு, உலகத்துல இருக்கிற சகல மக்களுக்கு ரிலீஸ் பண்றாங்க. முதல் நாள் சில ஆயிரம் பேர், இரண்டாவது நாள் பல லட்சம் பேர், அடுத்த வாரங்கள்லேயே மில்லியன் கணக்கான மக்கள் ஒருவருக்கொருவர் லிங்க் அனுப்பி ஷேர் பண்ணி இதை டவுன்லோட் பண்ண வச்சு இதை யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. சோ எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாரு, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது எப்படி என்று சொன்னா, ஏஐ இதுவரைக்கும் பயன்படுத்தாதவர்கள் கூட பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலையை இந்த சமுதாயமும் இந்த உலகமும் ஏற்படுத்தி கொடுத்தது. ஃபர்ஸ்ட் டைம் ChatGPT-யோட பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இது பேசிக்கா பார்த்தோம்னு சொன்னா, இது ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம, ஜஸ்ட் நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு ரூட்டீனை சேஞ்ச் பண்ற மாதிரி, ஏதாவது ஒரு பழக்கத்தை சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இந்த ChatGPT-யும் எல்லாரோட லைஃப்லயும் உள்ளுக்கு வருது. சாப்டர் 3. ஒரு ஆசிரியர் கேட்கிறாரு, இனி மாணவர்கள் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்வாங்களா? ஒரு புரோகிராமர் கேட்டாரு, என்ற வேலை இன்னும் பாதுகாப்பாகவே இருக்குமா? ஒரு டிசைனர் கேட்டாரு, ஏஐ என்ன மாற்றி விட்டுருமா? இந்த கேள்விகள் வெறும் சமூக ஊடகங்கள்ல மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் நிறுவனங்கள் அந்த போர்ட் மீட்டிங்ல கூட இந்த கேள்விகள் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஏஐ ஒரு உதவியாளரா இல்ல ஒரு போட்டியாளரா? சாப்டர் 4. உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் சும்மா இருக்குல்ல, அவங்களும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு இல்ல இந்த பிசினஸ் நம்ம டெவலப் பண்ணணும் சொல்லிட்டு ஒவ்வொருவரும் கோடிக்கணக்கான முதலீடுகளை போட்டுட்டு வேற வேற வித்தியாசமான ஏஐஸ கொண்டு வராங்க. புதிய ஏஐ மாடல் வருது, புதிய ஏஐ என்ஜின்ஸ் வருது, புதிய அசிஸ்டன்ஸ் வருது, பில்லியன் கணக்கான முதலீடுகள். பட் ஒரே ஒரு காரணம், அடுத்த தொழில்நுட்ப புரட்சியை வழிநடத்த போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வி. அந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஏஐ ஒரு சாஃப்ட்வேர் இல்ல, அது உலகளாவிய போட்டியாகவே மாறிட்டு. சாப்டர் 5. இன்றைக்கு நீங்க ரெஸ்யூம் எழுதுறீங்க, ஏஐ உங்களுக்கு உதவி செய்யுது. இமெயில் அனுப்புறீங்க, ஏஐ உதவி செய்யுது. வீடியோக்கு ஸ்கிரிப்ட் கூட எழுதுறீங்க, அதுக்கு கூட ஏஐ உதவி செய்யுது. ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றீங்க, அதுக்கு கூட ஏஐ உதவி செய்யுது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முதல் இது எல்லா வேலையையும் மனிதர்கள் தான் செஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு மனிதர்களும் ஏஐயும் சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு நிலைமை கொண்டு வரப்பட்டுட்டு, இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப புரட்சியை பார்த்து கொண்டிருக்கு. சோ பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி வந்தது, இணையம் வந்தது, ஸ்மார்ட் போன் வந்தது, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தது. இந்த புரட்சி எப்ப முடியும் என்று சொல்லிட்டு தெரியாது, இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ஏஐ இந்த கதையை வெறுமையா பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி புதிய எதிர்காலத்தை உருவாக்கும் என்று சொல்லிட்டும் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள். கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க எந்த பக்கம் இருக்க போறீங்க?
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் ஏஐல உலகத்தின் ஆழமான இன்னொரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் உண்டு தாங்க. ஸோ ஸ்டே டியூனா இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.